இந்திய திருநாடு சுதந்திர காற்றையே சுவாசிக்காத அந்த நாளில் ஆங்கிலேயனின் அடிமை விலங்குகளை உடைத்தெறியவும் ஆதிக்க விலங்குகளை தகர்த்தெறிவதற்காகவும் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையும் வதையில் பசும்பொன் பூமியில் வந்து உதித்தது அந்த தங்க நிலா. வீரத்தின் வெளிநிலமாய், தியாகத்தின் திருவுருவாய், தெய்வத்தின் மறுவடிவாய், அனைத்து கட்சி தலைவர்களாலும் அன்போடு ஆராதிக்கப்பட்ட அன்பு தெய்வமாம் தென்னாட்டு போஸ், பசும்பொன் தந்த சிங்கம், முத்துராமலிங்க தேவர் எனும் தங்க திருமகனின் புகழ் மாலையில் ஒரு சில மலர்களை உங்கள் முன் உதிர்க்கிறோம். இன்றைய தினம் இங்கே நாம் ஜனசமுத்திரத்தை பார்க்கிறோம். ஆனால் இதே ஜனசமுத்திரம் இவ்வளவு தூரம் ஆர்வத்தோடும் சந்தோஷத்தோடும் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க இருக்கிறது. இது புதிதல்ல. மற்ற கூட்டங்களுக்கு புதிதாக இருக்கலாம். எங்கள் போன்றவர்களுக்கு இது எப்பொழுதும் வழக்கமாக உள்ள ஒரு சம்பவம். இதே கூட்டத்தில் இப்பொழுது நான் சொல்ல வேண்டுவது என்ன என்று கேட்டால், இதற்கு முன்னால்
நான் இந்த இடத்தில் பேசி கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆகும் என்று நினைக்கிறேன். இப்பொழுது உங்களை சந்திக்கும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அப்பொழுது 1959 நான் உங்களை சந்தித்தது நான் ஒரு கொலைக்காரன் என்று குற்றஞ்சாட்டப்பட்டு அது அல்ல என்ற முடிவு நீதி தீர்ப்பில் ஏற்பட்டதின் பிறகு அவர்களுடைய கைங்கரியத்தினாலேயே நடந்தது. ஆனால் நியாயத்திற்காக போராடுகிறவர்களுக்கு இம்மாதிரியான சம்பவம் வருவது அபூர்வம் அல்ல. ஆனால் ஒரு கட்சியைச் சேர்ந்தவர்களே இம்மாதிரியான துரோகச் செயலுக்கு ஆளாவது இது ஒரு பெரிய விபரீதம். ஆனால் வழக்கமாக மனிதனால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை, ஆகையால் மோப்ப நாய்களை வைத்து கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு புதிய வழக்கத்தை வைத்திருந்த சென்னை சர்க்கார் எங்களுடைய கொலைக்கேசுக்கு மாத்திரம் அந்த நாயை கொண்டு வர துணியவில்லை. அந்த அபிப்பிராயத்தை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிக்க வேண்டும், எங்களுடைய கடமை. இத்தனையும் மீறியது நடைபெறுமே ஆனால் அதனுடைய பலாபலன் ஆண்டவன் கையில் விட்டுவிட வேண்டுவதும் எங்களுடைய கடமை.